ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டே 10 கிளாஸு. இந்த கிளாஸில் நம்ம சின்ன சின்ன சென்டென்சஸ் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் தான் நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் முழுவதுமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக பேசக்கூடிய வாக்கியங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி வாக்கியங்கள் தெரிஞ்சாலே நீங்கள் இங்கிலீஷில் ஈஸியாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு RSN DHIYA'S சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். டெய்லி யூஸ் சென்டென்சஸ் ஃபார் பிகினர்ஸ். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த சென்டென்சஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த கிளாஸை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், தயாராக இரு. தயாராக இரு அப்படின்னா பி ரெடி. பி ரெடி அப்படி சொல்லலாம். என்ன நடந்தது? என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்? வாட் ஹேப்பன்? நான் வரமாட்டேன். ஐ won't கம். ஐ won't கம். இங்கே ஃப்யூச்சர் டென்ஸில் தான் நான் வில் ப்ளஸ் நாட், அதுதான் won't அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ஷனில் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ அதே ப்ரெசண்ட்டில் வா அப்படின்னு நான் வரல அப்படின்னு நம்ம ப்ரெசண்ட்டில் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு ஐ டோன்ட் கம் அப்படி சொல்லலாம். டூ ப்ளஸ் நாட் டு நாட் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கான்ட்ராக்ஷன் டோன்ட் கம் சொல்கிறோம். இது ஃப்யூச்சருக்காக won't சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? அடுத்து எனக்கு களைப்பாக இருக்குது, அதாவது ரொம்ப சோர்வாக இருக்குது, களைப்பாக இருக்குதுன்னு சொல்லும்போது ஐ ஃபீல் டயர்ட். ஐ ஃபீல் டயர்ட் அப்படி சொல்லுங்கள். நீ தயாராக இருக்கிறாயா? வெளியே எங்கேயாவது போகும்போது நீ தயாராக இருக்கிறியா அப்படின்னு ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி அப்படி கேட்கலாம். நான் வேலையாக இருக்கிறேன். நான் வேலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அடிக்கடி நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ எம் பிஸி சொல்கிறீங்கள, ஐ எம் பிஸி அப்படி சொல்கிறோம். அந்த பிஸி அப்படிங்கிறத ரொம்ப வேலை, ரொம்ப ஹார்ட் ஒர்க், வேலை டைட் ஷெட்யூல் இருப்போம் இல்லைங்களா, அதுக்கு தான் நம்ம ஐ எம் பிஸி அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், என்னை பிறகு அலை, அதனால் அப்புறம் என்னை கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்கிறோம். கால் மீ லேட்டர். கால் மீ லேட்டர் அப்படின்னா என்னை அப்புறம் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கால் மீ லேட்டர் அப்படி சொல்லலாம். அடுத்து யார் அவர்? ஹூ இஸ் ஹி? ஹூ இஸ் ஹி? அதே ஒரு அவர் அப்படி சொல்ல, லேடியாக இருந்ததுன்னா ஹூ இஸ் சி அப்படி சொல்லலாம். ஜென்ஸாக இருந்தால் ஹூ இஸ் ஹி அப்படி சொல்லலாம். வெளியே காத்திரு. வெயிட் அவுட் சைட். வெயிட் அவுட் சைட். நான் அதை கவனித்தேன். நான் அதை கவனித்தேன். ஐ எம் நோட்டீஸ்டு தட். கவனித்தேன் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். அதனால் ஐ எம் நோட்டீஸ்டு தட். தட்டுனா அதை அப்படி சொல்லலாம். எனக்கு புரியுது. எனக்கு புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உங்களுக்கு எல்லாமே எனக்கு புரியுது, இந்த குட்டி குட்டி சென்டென்ஸ் எல்லாமே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் சிம்பிள் சென்டென்சஸ் அப்படி சொல்லலாம். அடுத்தது பொய் சொல்லாதே. பொய் சொல்லாத. டோன்ட் லை. டோன்ட் லை. இதே பொய் பேசாத. டோன்ட் டாக் லை அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லலாம். நான் போகட்டுமா? நான் போகட்டுமா அப்படி கேட்குறேன். கேன் ஐ கோ? கேன் ஐ கோ அப்படி கேட்கலாம். என்னிடம் ஏதாவது கேட்கணுமா? என்னிடம் ஏதாவது கேட்கணுமா? என்கிட்ட ஏதாவது நீங்கள் கேட்கணுமா அப்படி. எனிதிங் ஆஸ்க் டு மீ. எனிதிங் ஆஸ்க் டு மீ அப்படி கேட்கலாம். எனிதிங்னா ஏதாவது, ஆஸ்க் டு மீனா என்கிட்ட கேட்கணுமா. சத்தமாக பேசு. ஸ்பீக் லவுட்லி. ஸ்பீக் லவுட்லி. எனக்கு பசிக்கலை. ஐ எம் நாட் ஹங்க்ரி. ஐ எம் நாட் ஹங்க்ரி. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. கிவ் மீ சம் வாட்டர். கிவ் மீ சம் வாட்டர். அவள் முடிவு செய்து விட்டாள். முடிவு எடுத்துட்டாள். ஷி டிசைடட். ஷி டிசைடட். நான் உன்னை நம்புகிறேன். நான் உன்னை நம்புகிறேன். ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ பிலீவ் யூ அப்படியெல்லாம் சொல்லலாம். ஐ ட்ரஸ்ட் யூ அல்லது ஐ பிலீவ் யூ அப்படி சொல்லலாம். நீ இதற்கு தகுதியானவன். நீ இதற்கு தகுதியானவன். யூ டிசர்வ் இட். யூ டிசர்வ் இட். இரவு சாப்பாடு செய்.
மேக் டின்னர். மேக் டின்னர். வேண்டாம் என சொல்லாதே. வேண்டான்னு சொல்லாதே. டோன்ட் சே நோ. டோன்ட் சே நோ. இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்குது. போத் ஆர் சேம். போத் ஆர் சேம். அவரை உள்ளே அழைச்சிட்டு வா அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? யாராவது வெளியே நிற்பாங்க, அவரை உள்ளே கூட்டிகிட்டு வான்னு. பிரிங் ஹிம் இன். பிரிங் ஹிம் இன் அப்படி சொல்லலாம். அப்புறம் பார்க்கலாம் அப்படி சொல்கிறோம். பிறகு பார்க்கலாம். see you again. see you again அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? இது எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இது நல்லா ஈஸியாக இருந்துச்சுன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ண இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈஸியாக உங்களாலையும் இங்கிலீஷ் நாள் முழுக்க பேச முடியும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.